தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோய் வெல்வம். வாரம் புற்றுநோய் சம்பந்தமான கேள்விகளுக்கு நம்மிடையே மருத்துவர்கள் பதிலளித்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த வாரம் வயிற்று புற்றுநோய் பற்றி நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு டாக்டர் பாலமுருகன் ஸ்ரீனிவாசன், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஆன்கோ சர்ஜன், அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் டாக்டர். வயிற்று புற்றுநோய் அப்படின்னா என்னென்ன காரணங்களால இது வருது டாக்டர்? வயிற்று புற்றுநோய் அப்படின்னா நம்ம உடம்புல வயிறு பகுதியில் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. அதில் இரைப்பை புற்றுநோயை தான் நம்ம வயிற்று புற்றுநோய் அப்படின்னு நினைச்சோம். ஸோ இந்த இரைப்பை புற்றுநோய், அந்த இரைப்பையில் வர்றது தான் நம்ம இரைப்பை புற்றுநோய். அது நம்ம சாப்பிட்டோடனே உணவு குழாயிலேருந்து இரைப்பை வரும். அந்த ஆர்கன் தான் ஸ்டொமக்குன்னு சொல்லுவோம். அந்த இதில் வர கேன்சர் பேர் தான் ஸ்டொமக் கேன்சர். இரைப்பை புற்றுநோயோட காரணங்கள் எப்போதுமே எல்லா புற்றுநோயும் மல்டிஃபேக்டோரியல். நிறைய ரீசன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் நமக்கு கேன்சர் உருவாகும். ஸோ முதல் காரணம் ஜீன். நமக்கு ஒரு கேன்சர் ஜீன் ஒரு மைல்டாக வந்திருக்கணும். ப்ளஸ் அதோட என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ரெண்டும் சேர்ந்தாதான் இருக்கும். இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் தான் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு ஸ்மோக்டு ஃபுட்ஸ், அதாவது நம்ம ஃபுட்டை நல்லா ஸ்மோக் பண்ணி சாப்பிட்றோம்ல, மோஸ்ட்டாக ஸ்மோக்டு ஃபிஷ், இந்த மாதிரி ஸ்மோக்டு ஃபுட்ஸ் நம்ம எடுத்தோம்னா கேன்சர், ஸ்டொமக் கேன்சர் உருவாகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்தது நிறைய ஸ்பைசியும் சால்ட் ரிச் ஃபுட்டு எடுத்துக்கிறதும். ஸோ இது ரெண்டும் ஆக்சுவலாக சவுத் இந்தியாவில் ரொம்ப அதிகம். ஸ்பைசியாக சாப்பிட்றதும் சால்ட் ரிச் ஃபுட்டு சாப்பிட்றதும் சவுத் இந்தியா அதிகமாக இருக்கனால சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஸ்டொமக் கேன்சரோட இன்சிடென்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மெயின் ரீசனே நம்ம சாப்பிட்ற அந்த ஸ்பைசி ஃபுட். அடுத்தது என்னென்னா நம்மளோட மற்ற பழக்க வழக்கங்கள், எஸ்பெஷலி ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம்னா இந்த ஸ்டொமக்கில் ஆல்ரெடி ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலில் ஆக்சிடென்ஸ் லெவல் அதிகமாகும். அந்த ஆக்சிடென்ஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட சேர்ந்து கேன்சர் உருவாகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்டு அடுத்தது இம்பார்ட்டண்ட்டு, அது பேர் ஒரு பாக்டீரியம். அது என்னென்னா ஹெச் பைலரின்ற ஒரு பாக்டீரியம். இந்த ஹெச் பைலரி பாக்டீரியம் என்ன பண்ணோன்னா உடம்புல நம்ம இரைப்பையில் ஒரு ஸ்மால் புண்ணு மாதிரி உருவாக்கிட்டு இரிட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அது கூட இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஆட் ஆகிறப்ப கேன்சர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் ஜாயின் ஆனால் தான் நமக்கு மோஸ்ட் ஆஃப் தட் பேருக்கு கேன்சர் வரும். ஒரு சில பேருக்கு யங் ஏஜ்லேயே கேன்சர் வரும். ஸோ அவங்களுக்கு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஜீன் மியூட்டேஷன் அதோட லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னதான் இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இல்லைனாலும் அவங்களுக்கு இந்த இரைப்பை புற்றுநோய் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ புற்றுநோய் வரதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன? சப்போஸ் சிம்டம்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் எடுக்க முடியும் டாக்டர்? யூஸ்வலாக நம்ம புற்றுநோய்க்கு சிம்டம்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம்னா மோஸ்ட்டாக சிம்டம்ஸ் வருதுனாவே அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜாக தான் இருக்கும். ஸோ ஸ்டொமக் கேன்சர் பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸ் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக பாஸ்ட் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் கேஸ்ட்ரிக் அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு பேசிக் சிம்டமே கேஸ்ட்ரைட்டிஸ், அந்த கேஸ்ட்ரிக்காக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த புற்றுநோய் வளர்ந்து நம்மளோட இரைப்பையோட குவான்டிட்டி கிராஸ் பண்ணுறப்ப சாப்பாடோட குவான்டிட்டி எடுக்கிறது குறைஞ்சிரும். ஸோ சைஸ் ஸ்டொமக்கோட சைஸ் கேன்சர் எடுத்துக்கிறதுனால நம்ம குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் இன்டேக் குறைஞ்சிரும். ஸோ அது ஒரு வகையான சிம்டம். ஒரு சில பேருக்கு அந்த புற்றுநோய் சில பேருக்கு உடஞ்சி ப்ளீட் ஆகும். ஸோ ரத்தம் வாந்தி எடுப்பாங்க. ஸோ ரத்தம் வாந்தியும் இரைப்பை புற்றுநோய்க்கு உண்டான ஒரு அறிகுறி. ஒரு சில பேருக்கு அந்த ஸ்டொமக் ஃபுல்லாகவே ஆக்குபைட் பை கேன்சராக. அப்போ என்னென்னா நம்ம சாப்பிட்றது அப்படியே போய் ஸ்டொமக்லேயே தங்கிட்டு அப்புறம் வாந்தி எடுப்போம். ஸோ ஃபுட்டு சாப்பிட்றது எல்லாமே வாந்தி எடுப்போம். ஒரு சில பேருக்கு வெறும் வெயிட் லாஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பாடு குறையிறது, வாந்தி எடுக்கிறது, ரத்த வாந்தி எடுக்கிறது, வெயிட் லாஸ் ஆகிறது, அப்புறம் கேஸ்ட்ரிக்காக பெயின் கொடுக்கறது, இதெல்லாம் தான் ஸ்டொமக் கேன்சரோட அறிகுறி ஆகும். ஸோ சிம்டம்ஸ் அண்ட் காரணங்கள் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா டாக்டர், இதை எப்படி நம்ம ஸ்க்ரீன் பண்ணி டயக்னோஸ் பண்ணுறது? ஆக்சுவலாக ஸ்க்ரீனிங் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. என்னென்னா இப்போ இது கிழக்காசியாவில் இருக்கிற கண்ட்ரிஸ் லைக் கொரியா, ஜப்பான், அங்கெல்லாம் ஸ்டொமக் கேன்சர் நம்ம தமிழ்நாடோட அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே ரொட்டீனாக எனி
பீப்புள் 50 வயசுக்கு மேலேன்னா ரொட்டீனாக எண்டோஸ்கோப்பி வந்து பண்ணிடுவாங்க. ஸோ எண்டோஸ்கோப்பி பண்ணுறது ஒரு முக்கியமான டூல். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்டொமக் கேன்சர் கண்டுபிடிக்கிறது. ஸோ எந்த பேஷண்ட்னாலும் ஒரு கேஸ்ட்ரிக் இருக்குது, இல்லை ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து உடனே வந்து ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டோ இல்லை ஒரு சர்ஜனோ பார்த்துட்டு நம்ம எண்டோஸ்கோப்பி பண்ணிட்டோம்னா அந்த எண்டோஸ்கோப்பில் ஆப்வியஸாக வந்து ஏதாவது ஒரு குட்டி லீஷன் மாதிரி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து நம்ம வெரி வெரி இயர்லி ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து ஸ்டொமக் கேன்சரை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அதனால தான் அந்த கொரியா ஜப்பான் கண்ட்ரீஸில் வந்து எண்டோஸ்கோப்பி ஸ்டார்டிங்லேயே பண்ணிவிட்டு வெரி மைக்ரோஸ்கோபிக் லெவல்லையே வந்து கேன்சரை கண்டுபிடிச்சதுனால அங்கே க்யூர் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்தாலுமே எல்லாமே நார்மல் லைஃப் ஸ்பேன் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்க்ரீனிங் பண்ண முடியும். டயக்னோசிஸும் வந்து ஸ்டார்டிங் டயக்னோசிஸ் வந்து எப்போதுமே வந்து எண்டோஸ்கோப்பி மூலிமா தான் ஆரம்பிக்கும். எண்டோஸ்கோப்பியில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு கட்டி மாதிரி இருக்குன்னா நம்ம டெஸ்ட் எடுத்துகிட்டு அதை வந்து ஹிஸ்டோபேத்தாலஜின்னு சொல்லுவோம், பயாப்சிக்கு அனுப்புவோம். அந்த பயாப்சியில் எந்த வகையான கட்டின்றது தெரிய வரும். அதுக்கடுத்து அந்த கட்டி எங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றதை வந்து நம்ம சிடி ஸ்கேனும் பெட் ஸ்கேனும் பண்ணி பார்ப்போம். சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா லோக்கலாக பக்கத்தில் எதுவும் நெறிக்கட்டின மாதிரி பரவி இருக்கா, இல்லை ஸ்டொமக்கில் மட்டும் இருக்கா அப்படின்றது சிடி ஸ்கேனில் தெரியும். பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கா, இல்லை வந்து அந்த ஆர்கனில் மட்டும்தான் இருக்கான்றது தெரியும். ஸோ இதுதான் நம்ம டயக்னோசிஸ் பண்ணுற இந்த ஆர்மமெண்டரியன். அதுவும் ஒர்க்கப்பும் இப்படி தான் போகும். வயிற்று புற்றுநோய் அப்படிங்கிறது வயதானவங்களுக்கு மட்டும்தான் வருமா, இல்லை வந்து இளையவர்களுக்கும் வருமா, இல்லை இதுக்கான வயது வரம்பு தான் என்ன டாக்டர்? ஆக்சுவலாக வந்து ஸ்டொமக் கேன்சர் பொறுத்த வரைக்கும் வயது வரம்புன்றது ஒன்றும் இல்லை. பட் மோஸ்ட்டாக வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் இந்த வயிற்று புற்றுநோய் வரும். பட் ஆஃப்லைட் இப்போ நாங்கள் வந்து யங்கேஜில் வந்து எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்க்கு 18 வயசில் 28 வயசுலலாம் வந்து நிறைய பேருக்கு ஸ்டொமக் கேன்சர் வருது. பட் அவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்டாக வந்து அந்த நான் ஜெனட்டிக் மியூட்டேஷன் சொன்னேன்ல, அந்த ஜீனோட எஃபெக்ட் தான் வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஜீனோட எஃபெக்ட்னால தான் யங்கேஜில் வந்து நிறையா வந்து இப்போ வந்து ஸ்டொமக் கேன்சர் வருது. பட் எப்போதுமே வந்து ஸ்டொமக் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் 50 60 அந்த மாதிரி டைம்ல தான் வந்து ஸ்டொமக் கேன்சர் வரும். வயிற்று புற்றுநோய்க்கு அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர்ல என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் எல்லாம் மேற்கொள்றீங்க டாக்டர்? வயிற்று புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொன்னல ஒரு புற்றுநோய் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேஜிங் பண்ணணும். ஸ்டேஜிங்னா அந்த புற்றுநோய் எந்த லெவலில் இருக்கு, இப்போ ஸ்டொமக் கேன்சர்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டொமக் கேன்சரில் எந்த லெவலில் இருக்குது, சுற்றி பரவி இருக்கா, இல்லை ஸ்டொமக்கில் மட்டும்தான் இருக்கா, இல்லை வந்து வேறு ஏதாவது ஆர்கன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி சிடி ஸ்கேன், பெட் ஸ்கேன், பெட் சிடி எடுப்போம், சிடி ஸ்கேன் எடுப்போம். இது ரெண்டும் நம்ம எங்கள் புரோட்டானில் வந்து எடுக்கிறப்ப கரெக்டாக துல்லியமாக வந்து எந்த ஆர்கனில் இருக்குது, ஸ்டொமக்கில் மட்டும்தான் இருக்கா, இல்லை எந்த பக்கத்தில் இருக்க நெறிக்கட்டி இருக்கா, இது எல்லாமே தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டியூமர் போர்ட் மீட்டிங்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹைலி ஸ்பெஷலைஸ்டு கன்சல்டன்ட் இன் ஈச் டிபார்ட்மெண்ட் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு பேஷண்ட்டோட இதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு இந்த கட்டி இங்கேருந்து இவ்வளோ பரவி இருக்குது, இல்லை இங்கே மட்டும்தான் இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்க்ளூஷன் வருவோம். மோஸ்ட்டாக அந்த கன்க்ளூஷனில் வந்து இப்போ புற்றுநோய் ஸ்டொமக்குள்ளே வாலில் மட்டும்தான் இருக்குது, எங்கேயுமே நெறிக்கட்டலை அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக சர்ஜரி வந்து போகிற மாதிரி இருக்கும். சர்ஜரி எங்கள் அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டரில் வந்து எப்போதுமே அட்வான்ஸ்டு மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி தான் பண்ணுவோம். இது லேப்ரோஸ்கோப்பிக்காக பண்ணுவோம், இல்லாட்டி மோஸ்ட் ஆஃப் இந்த சென்ஸ் ரொபோட்டிக் கேன்சர் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சர்ஜரி ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப பேஷண்ட்டுக்கு வந்து லேப்ரோஸ்கோப்பியாவோ ரொபாட்டிக்காவோ ஒரு கேன்சர் சர்ஜரி பண்ணுறப்ப நல்ல அட்வான்டேஜஸ் இருக்குது. பேஷண்ட் சீக்கிரமாக ரெக்கவரி ஆவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ். அதுக்கப்புறம் இப்போ கட்டி வந்து கொஞ்சம் பரவி இருக்குது அப்படின்ற அந்த மீட்டிங்கில் தெரிய வர்றப்ப ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீமோதெரப்பி கொடுப்போம். கீமோதெரப்பி கொடுத்துட்டு நம்ம அந்த கீமோதெரப்பி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து திரும்ப லேப்ரோஸ்கோபிக் ஆர் ரொபாட்டிக் கேன்சர் சர்ஜரி அந்த பேஷண்ட்க்கு பண்ணுவோம். அது பண்ணிவிட்டு சீக்கிரம் ரெக்கவரி ஆகிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் சப்போஸ் இப்போ சர்ஜரி வந்து அந்த டியூமர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஃபர்தராக கீமோதெரப்பி வேணாமா, இதை
வேணாமா இல்லை வந்து ஃபர்தராக வந்து ஏதாவது கொடுக்கணுமான்றது நம்ம டிசைட் பண்ணிட்டு தான் நாங்கள் ஃபர்தராக ட்ரீட் கொடுப்போம். ஓகே, இப்போ வயிற்று புற்றுநோய் வந்துட்டு வரதுக்கு ஒரு மெயின் ரீசன் உணவு முறை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? உணவுக்கும் வயிற்று புற்றுநோய்க்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு டாக்டர்? அது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த உணவுக்கும் வயிற்று புற்றுநோய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா, நம்ம சாப்பிட்ற எல்லாமே ஃபர்ஸ்ட் போய் ஸ்டோர் ஆகுறது வந்து நம்ம ஸ்டொமக்கில் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டொமக்கில் வந்து அந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட எஃபெக்ட் வந்து நிறையவே இருக்கும். இப்போ யூஸ்வலாக ஸ்டொமக்கில் ஆசிட் கொஞ்சம் இருக்கும். ஸோ நம்ம ஃபுட்டு வந்து போய் நியூட்ரலைஸ் பண்ணி அதோட வந்து கலந்து டைஜஷன் ஆகுது. இப்போ நம்ம ஃபுட் கண்டென்ட்டில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, உடம்புல வந்து சத்தாக இருக்கிறதுக்காக உள்ள ஒரு எலிமெண்ட்ஸ் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். அது எதுலலாம் ரிச்சாக இருக்குன்னா, கேரட்ஸில் இருக்குது, அப்புறம் பப்பாயாவில் இருக்குது, அப்புறம் ஃப்ரெஷ் லீஃபி வெஜிடபிள்ஸில் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஃப்ரெஷ் லீஃபி வெஜிடபிள்ஸ், நிறையா ஃப்ரூட்ஸில் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவல்ஸ்லாம் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவல்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து குறையிறப்ப ஸ்டொமக்கில் அது ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ ஸ்டொமக்கில் ஆல்ரெடி ஆசிட் இருக்கனால இதுவும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகி நமக்கு இந்த ஸ்டொமக்கில் வந்து புண்ணு உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இதனால நம்ம ஃபுட்டு வந்து ரொம்ப சூஸியாக கரெக்டாக இருக்கணும். நிறைய டைம் வந்து நம்ம வெளியே வந்து அன்ஹைஜீனிக் ஃபுட்டு சாப்பிட்றப்ப நமக்கு இந்த ஹெச் பைலரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பாக்டீரியமும் வரும். அந்த பாக்டீரியமும் இது கூட ஆட் ஆகி நமக்கு வந்து புற்றுநோய் உருவாக காரணங்களாக இருக்குது. ப்ளஸ் ஆஸ் ஐ செட், அந்த ஸ்பைசி ஃபுட்டு, ஸ்பைசியும் வந்து சால்ட்டியும், ஸ்மோக்டு ஃபுட் ப்ளஸ் ஹெச் பைலரி பாக்டீரியா, எவ்ரி திங் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து ஸ்டொமக்கில் ஆக்ட் ஆகி தான் வந்து புற்றுநோய் வருது. ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால் இன்டேக்னாலையும் வந்து வயிற்று புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக வந்து இருக்குது. ஏன்னா இப்போ எந்த புற்றுநோயினாலும் நம்ம ஸ்மோக்கிங்கும் ஆல்கோஹாலும் வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். எஸ்பெஷலி ஸ்மோக்கிங் ஆல்கோஹாலோட. ஸோ ஸ்மோக்கிங் வந்து நம்ம உடம்புல நான் சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவலில் குறைக்கும், ஆக்சிடென்ட்ஸ் லெவல் அதிகமாக்கும். ஸோ உடம்பு எப்போதுமே ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்மோக்கிங்கில் வந்து ஸ்டொமக் கேன்சர் வர இருக்குது சான்சஸ் அதிகம். ஆல்கஹால் எந்த வகையில் வந்து காரணமாகுதுன்னா, யூஸ்வலாக ஆல்கஹால் நம்ம எடுத்துகிட்டு இருக்கப்ப கூட ஃபுட்டு வந்து ரொம்ப ஒரு ஸ்பைசி ஃபுட்டாவோ இல்லை ஸ்மோக்டு ஃபுட்டாவோ இல்லை ரொம்ப காரமான ஃபுட்டாவோ எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது கூட இந்த ஆல்கஹால் ப்ளஸ் ஸ்மோக்கிங்கும் ஆட் ஆகிறப்ப நமக்கு வந்து புற்றுநோய் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் ரெண்டும் கம்பைன் ஆனால் சம்டைம்ஸ் ரெண்டுமே சிங்க்ரனஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா டபுள் எஃபெக்ட் மாதிரி ஆகி நமக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் வந்து உருவாக சான்சஸ் இருக்குது. உணவு முறைகளுக்கும் இந்த மரபணு மாற்றத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்லை முக்கிய காரணம் உணவாகவே இருக்கா? ஆக்சுவலாக உணவுனால வந்து ஜெனட்டிக் சேஞ்ச் ஆகாது. ஒரு பேஷண்ட்க்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஜீன் மியூட்டேட் ஆகி இருக்கும். ஸோ அது கூட இன்னும் ஒரு டபுள் எஃபெக்ட் ஆகிறப்ப தான் வந்து ஒரு கேன்சர் உருவாகும். அது பேர் டூ ஹிட் ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஜீன் ஆல்ரெடி மைல்டாக இருக்கணும், அது கூட இந்த நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள், ஸ்மோக்கிங், இதெல்லாம் ஜாயின் ஆகிட்டு நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மியூட்டேஷன் உருவாக்கி ரெண்டுமே ஆட் ஆகிறப்ப தான் வந்து நமக்கு வந்து கேன்சர் உருவாகும். இந்த வயிற்று புற்றுநோய்க்கான சிகிச்சை காலம் அப்படின்னா எவ்வளவு டாக்டர்? சிகிச்சை காலம் வந்து அதுவே வந்து எல்லா புற்றுநோயோட சிகிச்சை காலமும் நம்ம ஸ்டேஜை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ வந்து வெரி இயர்லி ஸ்டேஜ், இப்போ எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்குறோம், இரைப்பை பார்க்குறோம், அதில் வந்து ரொம்ப இயர்லியாக ஒரு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் வந்து தான் கேன்சர் இருக்குன்னா எண்டோஸ்கோப்பியாகவே சில சமயம் வந்து அதை ஆப்ரேட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து அந்த மாதிரி பேஷண்ட் வந்து நம்ம சிடி எடுத்துகிட்டு பெட் எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டில் வெரி இயர்லி ஸ்டேஜாக இருக்கப்ப அந்த எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் மட்டுமே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டா அவ்வளோதான், அதோட அவங்க வந்து இந்த ஃபாலோஅப்பில் இருந்தாலே போதும். ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து கட்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் நெரிக்கட்டாமலே இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம லாப்ரோஸ்கோப்பிக்காவோ ரொபாட்டிக்காவோ ஆப்ரேட் பண்ணுவோம் டைரெக்டாக. அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம பேஷண்ட் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு 5-6 days ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கட்டியை வந்து சப்ஜெக்ட் பண்ணுவோம்
டெஸ்டிங்க்கு எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு. அதுவுமே ஸ்டேஜ் 1ல் இருந்ததுன்னா நம்ம எந்த கீமோதெரப்பியும் கொடுக்க தேவையில்ல, பேஷண்ட்டை உடனே டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. ஸோ அதோட அந்த 10 டேஸோடு வந்து ஃபாலோஅப்லேயே இருக்க வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இந்த நெறிக்கட்டிட்டு பக்கத்தில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அந்த மாதிரி இதில் தான் வந்து நம்ம முதலே வந்து கீமோதெரப்பி கொடுப்போம். கீமோதெரப்பி ஒரு 2 to 3 months ஆகும். அதுக்கப்புறம் சர்ஜரி ஒரு 15 days எடுக்கும். திரும்ப ஒரு கீமோதெரப்பி ஒரு 2 to 3 months ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 6 to 7 months பீரியட் இருக்கும் when it is into the stage 3. ஸ்டேஜ் 4ன்னா வந்து யூஸ்வலாக வந்து டைரெக்டாக சர்ஜரி பண்ண மாட்டோம், டைரெக்டாக வந்து கீமோதெரப்பி தான் கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து கீமோதெரப்பி எவ்வளோ டைமுக்கு வந்து கொடுக்குறோன்றது வந்து பேஸ்ட் ஆன் த ரெஸ்பான்ஸ், அந்த கீமோ கொடுத்து எப்படி கட்டி குறையுதுன்றதை பொறுத்து தான் வந்து ஸ்டேஜ் 4க்கு வந்து கணிக்க முடியும். இப்போ லேட் நைட் ஃபுட் சாப்பிட்றது, அப்புறம் ரா மீட் சாப்பிட்றது, இது இல்லாமல் வெளியிலேருந்து ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, அப்புறம் செல்ஃபாக மெடிகேட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா வந்துட்டு வயிற்று புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து டைரெக்டாக வயிற்று புற்றுநோய் உருவாக்கும்னு சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் வந்து ஆடட் அட்ஜன்ஸ் டு த கேன்சர். இப்போ ஒருத்தருக்கு வந்து கேன்சர் உருவாகணும்னா இதெல்லாம் இருந்ததுன்னா சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்பெஷலி இப்போ லேட் நைட் சாப்பிட்டுட்டா எப்போதுமே வந்து ஒரு ஸ்டோர்டு ஃபுட்டை தான் சாப்பிடுவோம். ஸோ இந்த ஸ்டோர்ட் ஃபுட்டு சாப்பிட்றப்போ ஆப்வியஸாக வந்து அதில் நிறைய பாக்டீரியல் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை சாப்பிட்றப்ப அந்த பாக்டீரியல் கண்டென்ட் உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணி அது ஒரு மைல்டு இரிட்டேஷன் காஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து கேன்சர் உருவாக சான்சஸ் இருக்குது. அப்புறம் லேட் நைட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்ப ஆர்டர் ஃபுட்டு வந்து எப்போதுமே அதுவும் ஒரு ஸ்டோர்டு கண்டென்ட்லேருந்து வந்திருக்கும். ப்ளஸ் அந்த மீட்டெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அது வி கேனாட் பி டபுள்யூ ஷுவர் அது வந்து ஃபுல் ஹைஜீனிக்காக பண்ணாங்களான்னு. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் ஃபுட்லேயும் நிறைய இந்த ஹெச் பைலரின்ற பாக்டீரியல் கண்டென்ட் வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் உடனே நமக்கு எதுவும் பண்ணாது, அது ரொம்ப நாளாக வந்து இரிட்டேட் காஸ் பண்ணிக்கிட்டு மேபி டவுன் த லைன் ஆஃப்டர் 5 or 10 years வந்து சான்சஸ் வந்து ஸ்டொமக் கேன்சரில் வரத்துக்கு வந்து அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இந்த செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது இல்லை என்ன ப்ராப்ளம்னா, செல்ஃப் மெடிகேஷன் நிறைய பேர் எடுக்கிறது மோஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு கேஸ்ட்ரிக்கு டேப்லெட் போட்டுக்குவாங்க. ஒரு சில பேர் வந்து பாடி பெயினுக்கு பெயின் கில்லர் எடுத்துருவாங்க. இந்த பாடி பெயினுக்கு பெயின் கில்லர் எடுக்கிறதும் இந்த இதுவும் வந்து மோஸ்ட்டாக வந்து அல்சர் மாதிரி ஒரு இது ஸ்டொமக்லேயே உருவாகும். ஸோ இந்த அல்சர் வந்து பிற்காலத்தில் ரொம்ப வருஷமாக இருந்ததுன்னா வந்து சான்சஸ் வந்து அதிகம். ஸோ தீஸ் ஃபேக்டர்ஸ் நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து அட்ஜங்ஸாக கண்டிப்பாக வந்து கேன்சர் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது தான். ஸோ இட் ஹேஸ் டு பி அவாய்டட் ஆக்சுவலி. ஓகே, இப்போ வயிற்று புற்றுநோய்க்கான சிகிச்சையில் அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டரில் என்ன ஒரு தனிப்பட்ட சிகிச்சை முறைகள் எல்லாம் மேற்கொள்றீங்க டாக்டர்? தனிப்பட்ட அது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டரில் என்னன்னா, நாங்கள் எதாக இருந்தாலும் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டீமோட உட்காந்து தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு பேஷண்ட்டையும். ஸோ டைரெக்டாக பேஷண்ட் வராங்க, நெக்ஸ்ட்டு வந்து உடனே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. பேஷண்ட் வந்த பிறகு எல்லா இன்வெஸ்டிகேஷனும் கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துகிட்டு ஒரு கம்ப்ளீட் எம்டிடி மீட்டிங்கோடு வச்சுட்டு ஒரு டியூமர் போர்ட் மீட்டிங்கில் நம்ம டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்து வந்து சர்ஜரி பண்ணுவோம் ஆர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து நம்ம அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டரில் வந்து ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி ரொபோட்டிக் சர்ஜரி வந்து ரொபோட்டிக் எக்ஸை வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வச்சுட்டு தான் நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணிட்டுருவோம். ப்ளஸ் இப்போ சப்போஸ் வந்து ஸ்டொமக் டியூமர் வந்து கொஞ்சம் லோக்கலைஸ்டாக இருக்கிறப்ப புரோட்டான் பீம் ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஹைலி அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் விச் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் த அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர். ஸ்டொமக் கேன்சருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குதா டாக்டர்? ஆக்சுவலாக ஸ்டொமக் கேன்சருக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற சான்சஸ் வந்து இல்லை. ஸோ மோஸ்ட்டாக ஸ்டொமக் கேன்சருக்கு வந்து நம்ம ஸ்டொமக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைனை எடுத்துகிட்டு வந்து தைப்போம். ஸோ அதுதான் நாங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ ஸ்டொமக் கேன்சரில் வந்து மூணு தான் பிரிப்போம். ஓஜி ஜங்ஷன் சொல்லிட்டு, அப்புறம் பாடி ஆஃப் த ஸ்டொமக் சொல்லிட்டு, அப்புறம் டிஸ்டல் ஸ்டொமக். இப்போ ஸ்டொமக் கேன்சர் லொக்கேஷன் பார்ப்போம். இப்போ டிஸ்டலாக அதாவது ஸ்டொமக் முடிகிற இடத்துல வர கேன்சருக்கு பாதிக்கு மேலே இருக்க கேன்சர் ஸ்டொமக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஸ்டொமக்கோட ஸ்மால் இன்டெஸ்டைன் தச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி இணைச்சிட்டு நம்ம வந்து சாப்பிட வச்சா டைரெக்டாக ஸ்டொமக்கில் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு இன்டெஸ்டைனுக்கு போவோம்.
இப்போ சப்போஸ் பாடி ஆஃப் த ஸ்டொமக்கோ இல்லை வந்து ஓஜி ஜங்ஷன் சொல்கிற உணவு குழாய் இரைப்பை ஜங்ஷனில் இருக்க கேன்சருக்கோ நம்ம மொத்தமாக தான் ஸ்டொமக்கை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டொமக்குக்கு பதிலாக வந்து இன்னும் இன்டெஸ்டைனையே வந்து இணைச்சி வச்சுருவோம். ஸோ இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி இன்னொருத்தங்கிட்டேருந்து ஸ்டொமக் எடுத்து வைக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டொமக் கேன்சரில் கிடையாது. லிவர் கேன்சரில் மட்டும் அந்த ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஜெனட்டிக் சேஞ்ச் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா டாக்டர்? இப்ப நெருங்கிய உறவுகள் வந்து கல்யாணம் பண்றதுனால ஜெனட்டிக் சேஞ்ச் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாம போற மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற சான்றிதழ் எல்லாம் இருக்கு இல்லையா? இதுல வயிற்று புற்றுநோயும் ஒன்னு ஆகுமா? இல்ல, ஆக்சுவலா வந்து நெருங்கிய சொந்தத்தோட நம்ம கல்யாணம் பண்ணோம்னா நிறைய ப்ராப்ளம் வந்து ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வரும். மோஸ்டா வந்து டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் இருக்கும், நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் வரும். ஸோ பட் அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் ரிஸ்க் அதிகமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் ரிஸ்க் வந்து ஜென்ரல் பாப்புலேஷன் எப்படி இருக்கோ அவங்களுக்கு அதே லெவலில் தான் அவங்களுக்கும் ஸ்டொமக் கேன்சர் ரிஸ்க். ஸோ வந்து இப்போ கன்சாங்குனஸ் மேரேஜ் பண்ணுறதுனால ஸ்டொமக் கேன்சர் வர சான்சஸ் அதிகமாக இருக்கான்னா வந்து இல்லை தான். வயிற்று புற்றுநோய்க்கான கேள்விகளுக்கு தெளிவான பதில் அளித்ததுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோய் வெல்வோம்.